சார்ந்த நல்ல திட்டங்களையும் பெண்களுடைய பாதுகாப்பை பூர்த்தி செய்கிற மிக தெளிவான ஒரு நல்ல அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் திகழ்ந்து வருகிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கென்று மிக சீரிய நல்ல திட்டங்களை செய்து நம் சிங்க பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய தலைமையிலே இந்த தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்தது. அதை இந்த தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்த போது எந்த கொம்பனாலும் தொட முடியவில்லை. அந்த அளவிற்கு சீரிய தலைமை, யாரும் கை சொல்லி பேச முடியாத அளவிற்கு ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற எல்லா திறமையும் ஆற்றலையும் உடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலம் மட்டும் அவர் ஒரு சிங்க பெண்ணாக வாழ்ந்தார். அதே போல எங்கள் எழுச்சி புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒருவேளை வெளியே பார்க்கிறதற்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பேசுவார்கள். ஆனால் ஒரு சீரிய தமிழன், ஒரு சிங்கம் போன்ற தலைவன் அந்த மனிதன். அவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு டெசிஷனை எடுத்தார்னா அதை நேர்த்தியா எடுப்பார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இறந்த பின்பாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது சிஎம் ஆகிறதற்கு பலர் போட்டி போட்டார்கள். அதுல நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மிகவும் தாழ்மையாக நடந்த மனிதன் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் தாழ்மையாய் நடந்தது எதற்காக என்றால், இந்த தமிழ்நாட்டை திருடர்கள் ஆண்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னை எல்லா தீய சக்திகளுக்கு மேலாக எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஓங்கி அடி. எவன் எழும்புனானோ, எவன் அது சசிகலாவா இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், கட்சிக்கு உள்ளாக தீய சக்திகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரே தனி மனிதனாக இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் பொன்னை போன்ற ஆட்சியை தந்த சீரிய தமிழர் நம்முடைய தலைவர் எடப்பாடியார் அவர் ஒரு எப்படின்னா, நீங்க சினிமா பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு கால்வாசி படத்துல ஒரு வில்லனை சந்திப்பான், அப்புறம் அரைவாசி இன்டர்வல் வரைக்கும் ஒரு வில்லனை சந்திப்பான், அப்புறம் இன்டர்வெல்ல இருந்து முடியறதுக்கு முன்னாடி ஒரு வில்லனை சந்திப்பான், அதுக்கப்புறம் ஒரு வில்லனை சந்திப்பான். எல்லா 4 வில்லனையும் அடிச்சு துரத்தி ஜெயிச்சு ஒரு ஹீரோ வருவான். அந்த மாதிரி எடப்பாடியார் எல்லா கட்சியில் உள்ள எல்லா கள்ளர்களையும் கண்டு வெளியே துரத்தி ஒரே தலைவனாக, ஒரே ஹீரோவாக எடப்பாடியார் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல சிஎம் ஆக பணியாற்றினார்.